முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு சென்றால் அவரை அங்கு பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாசரேத்தில் திமுக வாக்கு முகவர்கள் கூட்டம் நடந்தது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போதுள்ள தமிழக முதலமைச்சரால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆடுகிறார் பாடுகிறார், இதை தவிர மற்ற எந்த விஷயமும் செய்வதில்லை என்று விமர்சித்துள்ளார். உதவி பண்ணாரு, யாருக்காவது உதவி பண்ணான்னு ஒரு இதை சொல்லுங்க. என்ன அதை சொல்லுங்க. அப்பேற்பட்டதுன்னா ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், இது ஆடுறான்னு சொல்லி இது வாட்ஸ்அப் அது இதை போட்டு இன்னைக்கு ஆக்கிட்டான்னா தமிழ்நாடு என்னத்துக்காகும்? இன்னைக்கு காவேரி இஷ்யூல என்ன பாடுபடுது? காவேரி பிரச்சனையில நான் போய் ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறேங்க. போனா அங்க பிடிச்சி கட்டி வச்சு விடுவான்ட்டு என்ன சொல்றேன். தேவையில்லாம ஒரு மாநிலத்தில் போய் மாட்டி அவங்ககிட்ட நம்ம ஒப்பந்தம் கழுத்து போட்டு நம்ம மாநிலம் கெட்டு போக கூடாது. இல்ல அதனால இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். திமுக பிரிவில் நம்ம மாதம் 1000 கொடுத்தது மட்டும் இல்லை, இலவச அந்த பஸ்ஸு ஃப்ரீ பண்ணது மட்டும் இல்லை, பிள்ளைகள் ப்ளஸ் 2 படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஒன்றுதான் அது பேர் மட்டும் மாத்திரம் காமராஜ் பேர் போட்டால் அதுக்கு பெரிய நன்றிக்கை இருக்கா? காமராஜ் பேர் சொன்னதுக்கு எத்தனையோ 1000 பண்ணியிருக்காரு, கலைஞர் பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். என்ன இன்னைக்கு அரிசியில் எப்படி இருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்து பேசும்போது எதுவும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. பேசணும், வரலாறுகளை கொஞ்சம் பேசி வச்சிருக்காங்க. அவனுடைய மனைவி விஷயத்தை பேசணும். வேணுன்னு நான் யாரை வேணாலும் கூட்டு வரேன், என்ன யாரும் தடுக்கிறதுக்கு யாரு இருக்கானுங்கிற மாதிரி நாடு எங்கிருந்து திமுரு பிடிச்சாங்க. அதை மாத்தமா என்ன தெளிவுபடுத்தணும். அதுவும் பெண்கள் மத்தியில இந்த பையங்க மத்தியில தெளிவுபடுத்தி பையங்களை நம்ம பள்ளி கொண்டு வரணும். அந்த வேலையை பார்க்கணும். அதுக்காக தான் நீங்க நல்ல ஓட்டு போட்டிருக்கீங்க.